அன்பான சகோதரனே சகோதரியே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பின் செய்தியை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு முதலாவது என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த நல்ல செய்தியை முழுமையாய் பார்த்து பயன்பெறும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பிலே இருக்கக்கூடிய செய்தி என்ன, எதற்காக இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். அதனால் இந்த செய்தியை கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் மனிதனுக்கு எழுதி கொடுத்த மகத்துவமான வேத வசனத்திலிருந்து இந்த இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்கிற செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுக்காக இந்த வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நான் சில பகுதியை வாசிக்கிறேன். பொறுமையோடு கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த கிறிஸ்து எதற்காக பிறந்தார், எங்கே பிறந்தார் என்கிற ஒரு செய்தியை முதலாவது நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்பாக, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறார். எல்லா ஜனம் என்று சொல்லும்போது நீங்கள் படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எந்த மத நம்பிக்கை உடையவர்களாகவும் வேணும்னாலும் இருக்கலாம். ஆனால் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொன்னால் அது என்ன? இன்றைக்கு நாம் காலையிலே நியூஸ் பேப்பரை நாம் படிக்கிறோம் என்று சொன்னால் அதில் ஒரு தகவல் இப்படி வருகிறது, தங்கம் விலை உயர்ந்தது என்று சொல்லி. அதை பார்த்தவுடனே மக்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் என்று சொன்னால் இல்லை. நகை அதிகமாய் வைத்திருக்கிறவர்கள் விற்பதற்காக போனால் அவர்களுக்கு சந்தோஷம். ஆனால் வாங்குகிற நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்காது. அதேபோல் ஒரு ரியல் எஸ்டேட், நிலத்தை வாங்குவதற்காக போவோம்னு சொன்னால் நிலத்துடைய விலை அதிகமாக இருக்கிறதுனால விற்பவர்களுக்கு சந்தோஷம், ஆனால் அதை வாங்குபவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. இன்று ஒரு செய்தி இப்படியாய் வருகிறது. வருகிற 3 நாட்களுக்கு ஒரு புயல் உருவாகிருக்கிறதுன்னு சொன்னால் அந்த செய்தி எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமான்னு சொன்னால் இல்லை. மழை பெய்யாத இடங்களில் இருக்கிற மக்களுக்கு அந்த செய்தி ஒரு நல்ல செய்தியாக அமையலாம். அது தேவையில்லாத இடத்துல இருக்கிற மக்களுக்கு அது ஒரு பெரிய வருத்தத்தை உண்டாக்கும். அதனால் நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், எல்லா செய்தியும் நல்ல செய்தி அல்ல இந்த உலகத்தில். ஆனால் நாங்கள் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த செய்தி எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற செய்தி என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் செய்தியாக இருக்கிறது. இந்த பிறப்பின் செய்தி தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது ராஜாவாக பிறந்தார், ராஜாவாக வாழ்ந்தார், ராஜாவாக மரித்தார். இப்படி ராஜாவாக பிறந்தார் என்று சொன்னால் அவர் எங்கே பிறந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எருசலேமிலே பிறந்திருக்க வேண்டும். எருசலேமில் தான் அரண்மனை இருக்கிறது. ஆனால் அவர் எருசலேமில் பிறக்காமல் ஏன் தாவீதின் ஊராகிய பெத்லகேமில் பிறந்தார் என்று சொன்னால், அதுதான் இந்த மேய்ப்பர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு ஒரு சரியான இடம். அரண்மனையில் பிறந்திருப்பாரானால் மேய்ப்பர்கள் வந்து பார்த்திருக்க முடியாது. ஒருவேளை உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள் வேணுமானால் வந்து பார்த்திருக்கலாம்.
அதனால் இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமானவர் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. ஒன்று. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஒரு எளிமையான பிறப்பு. அவர் அரண்மனையில் பிறக்கவில்லை, மாறாக ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்தார். இரண்டாவதாக, அவர் தெரிந்து கொண்ட குடும்பம் ஒரு சாதாரணமான ஒரு தச்சு தொழில் செய்கிற ஒரு குடும்பம். அங்கே தான் அவர் பிறந்தார். ஒரு வாழ்ந்தது போது கூட அவர் ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்தார். அதனால் பிறந்த இடம், அவர் பிறந்த சூழ்நிலை, அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து 33 வருஷ காலத்துக்கு அப்புறமாக எருசலேமுக்கு அவர் பவனி செல்கிறார். எருசலேமுக்கு பவனி செல்லும்போது அவர் கழுதையிலே அவர் வந்தார். ஏன் அவர் கழுதையிலே வர வேண்டும் என்று சொன்னால், அவர் குதிரையிலே தான் வர வேண்டும் ராஜா. ஆனால் அவர் தாழ்மையின் சொரூபமாக அவர் இருக்கிறதுனால, அவர் எளிமையின் சொரூபமாக இருக்கிறதுனால அவர் சாதாரண ஒரு கழுதையில் அவர் பவனி வந்தார். ஆக அவர் பிறந்தது சாதாரண ஒரு இடத்துல அவர் பிறந்தார், வாழ்ந்தார். ஆனால் வாழ்ந்தது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு பெரிய நற்செய்தியை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். நாம் இந்த செய்தியை நாம் தொடர்ந்து நாம் கவனிப்போம். அடுத்ததாக, இந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால நமக்கு என்ன நன்மை என்று சொல்லி அநேகர் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நம்பினா எங்களுக்கு என்னங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பினால் நீங்கள் 3 நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம், அதில் 14வது வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் தேவதூதர்கள். இங்கே முதலாவதாக சொல்லும்போது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்று சொல்லப்படுகிறது. மகிமை என்று சொன்னாலே நமக்கு தெரியும், அது ஒரு மேன்மையான ஒரு பாக்கியம். முதல் மனிதனாகி ஆதாமை தேவன் படைத்த போது அந்த ஆதாம் கடவுளுடைய சொல் பேச்சு கேட்காமல் அவன் பாவம் செய்தான். அதனால தேவன் மனிதனுக்கு கொடுத்திருந்த அந்த மகிமையை அவன் இழந்து போனான். இப்போது இழந்து போன அந்த மகிமையை மறுபடியும் மனிதனுக்கு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். நான் இப்படியாய் சொல்லுகிறேனே, ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதன், ஒரு குடிகாரனாய் வாழ்ந்த மனிதன், எல்லாராலும் வெறுக்கப்பட்டு இருக்கிற ஒரு மனிதன், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால அவனுக்கு ஒரு நல்ல பெயரும் நல்ல புகழும் கிடைக்கிறதுன்னு சொன்னால் இது இயேசு கிறிஸ்துடைய தேவனுடைய மகிமையாக அது இருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக, பூமியிலே சமாதானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. பூமியிலே இன்றைக்கு சமாதானம் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஐநா சபையிலேயே சமாதானம் இல்லை. அண்டை நாட்டவரோடு கூட நமக்கு சமாதானம் இல்லை. அண்டை மாநிலத்தவரோடு கூட நமக்கு சமாதானம் இல்லை. அருகில் உள்ள ஊர்க்காரர்கள் மத்தியிலே நமக்கு சமாதானம் இல்லை. ஏன், நம் வீட்டில் இருக்கிற அடுத்தவர்களோடு கூட நமக்கு சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறதுன்னு சொன்னால், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது என்ன துன்மார்க்கம்? மார்க்கம் என்று சொன்னால் வழி. சரியான வழியிலே போக வேண்டிய மனிதன் குறுக்கு வழியிலே போவதனாலே சமாதானம் இல்லை. அதனால் இன்றைக்கு மனிதன் குறுக்கு வழியிலே தன்னுடைய காரியத்தை செய்ய பார்க்கிறான். அதனாலே மனிதனுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் நேர்வழியை கடவுள் வைத்திருக்கிறார். ஆனால் நேர்வழியில் மனிதன் இன்னைக்கு போவதற்கு இல்லை. அதனாலே மனிதனுக்கு சமாதானம் இல்லை. அப்போ சமாதானம் இல்லை என்று சொன்னால் இந்த சமாதானம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பாவத்தை செய்வோமானால் அதில் கொஞ்ச நேரம் தான் சமாதானம் கிடைக்கும். ஒருவேளை ஒரு குடிகாரர்களாக இருப்பார்களானால் அவர்களுக்கு கொஞ்ச நேரம் சமாதானம் கிடைக்கும். சினிமா பார்ப்பவர்களானால் அவர்களுக்கு 3 மணி நேரம் அந்த இருக்கிற பிரச்சனையிலிருந்து ஒரு அமைதியான நிலத்தில் போக முடியும். ஆனால் மறுபடியும் அவர்களுக்கு அதே பிரச்சனையும் அதே துன்பமும் மறுபடியும் தொடரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இயேசு தருகிற சமாதானம் நிரந்தரமான சமாதானமாக இருக்கும். அது எப்படி என்று சொன்னால், மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் பிறந்த இயேசு தெய்வம், இயேசு கிறிஸ்து, அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அவர் மன்னிக்க போதுமானவராக இருக்கிறார். ரத்தம் மன்னிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை மன்னிக்கும். அதனாலே உள்ளத்திலே அமைதியும் சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். முதலாவதாக உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை உண்டாகும். இரண்டாவதாக பூமியிலே சமாதானம் உண்டாகும். மூணாவதாக மனுஷர் மேல் பிரியம் உண்டாகும். முதல் மனிதனாகிய ஆதாம் முதற்கொண்டு அநேக மனிதர்கள் தெய்வத்துக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தார்கள்.
அவரவர் விருப்பப்படி அவரவருடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் முடிவு என்ன அப்படின்னு சொன்னால் நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இப்படியே வாழ்ந்து இப்படியே மறிப்போமானால் நாம் நரகத்துக்கு போகக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் மனிதன் அப்படி போகக்கூடாது என்பதற்காக தெய்வமாகி இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து உங்களுக்காக எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததினாலே தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த மத்தியஸ்தத்துடைய வேலையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உயிருள்ள தெய்வமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மகிமையை கொடுக்க முடியும், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், உங்களுக்கும் தெய்வத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரிவினையை நீக்கி பிரியத்தை உண்டாக்க முடியும். பிரியமான சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? பிரச்சனையா? கடன் பிரச்சனையா? குடும்பத்தில் அமைதி இல்லையா? நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, அதுதான் நான் முதலாவதாக நான் சொன்னேன். எல்லா மனுஷருக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, என்ன வியாகுலங்கள் இருந்தாலும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானால், தெய்வத்துக்கு நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானால், இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை மன்னித்து சந்தோஷத்தை கொடுத்து உங்களுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து விலக்கி காத்து உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இதை குறித்து நாங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் அறிவிக்க நாங்கள் விரும்புகிறோம். ஒருவேளை இதை குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமானால் தாராளமாக இங்கே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு பதிலளிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, ஒரு நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கைக்காக நான் ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போம். கிருபையில பிதாவே, மகிமை மாட்சியம் நிறைந்த உணர்வான தெய்வமே, இந்த வேலைக்காய் நன்றி. இப்போது கூட ஆண்டவரே வீடியோ மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவர் என்ன நிலைமையில் இருக்கிறார்களோ, என்ன கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, என்ன வேதனையில் இருக்கிறார்களோ, அந்த வேதனையெல்லாம் நீங்கி சுகமாக ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க சௌக்கியம் உண்டாக ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆண்டவரே இவர்கள் இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அரைமீரச்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிருள்ளவராக இருக்கிறதுனால உங்களுக்கு சமாதானம் கொடுக்க அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். வாருங்கள், மேலும் இதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை இமட்டும் பொறுமை காத்து வீடியோவை பார்த்த உங்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.